ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷங்கர் டிஎன்பிசி அகாடமி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி கிளாஸ் 8 பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அல்லது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பி எந்த பார்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த பகுதி பார்ட் 4, ஆர்டிகல் 36 to 51, ஷரத் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லிக்கிறது டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து நம்ம டிபிஎஸ்பி என்ற கான்செப்ட் நம்ம எடுத்தோம். இந்த டிபிஎஸ்பி பற்றி பார்த்திங்கன்னா நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். டிபிஎஸ்பியை நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று சொன்னவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். தமிழில் கேட்பாங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். தமிழில் ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். இதை பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க: சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்னால் சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. இந்த டிபிஎஸ்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அதை மக்களுக்கான சமுதாய நலனை தருவது டிபிஎஸ்பியோட முக்கிய நோக்கம். இந்த டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா கோர்ட் மூலிமா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிசபிள். ஒவ்வொரு ஆர்டிக்கலை பார்க்கலாம். ஆர்டிகல் 36 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அரசு என்பதின் வரையறை. ஆர்டிகல் 36 அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் டிபிஎஸ்பி, அது அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறத ஆர்டிகல் 36 ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட், யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஆர்டிகல் 36 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 37, these principles are fundamental in the governance of the country and it shall be duty of the state to apply this principle in making laws. அது தமிழில் இவை ஒரு நாட்டின் அரசுக்கு அடிப்படையாகும், அரசு வழிகாட்டு நெறிகளை பின்பற்றும் சட்டமேற்றும் கடமை உடையதாகும். இந்த டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஃப்யூச்சரில் நம்ம எதனா பண்ணணும்னா, ஒரு சட்டம் ஏற்றணும், ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 37. கவர்மெண்ட்டோட டியூட்டிஸ் இதை சொல்கிறது ஆர்டிகல் 37. இப்போ ஒவ்வொரு பிரின்சிபல்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், சமதர்ம கோட்பாடு. கொஷின்ஸ் இப்படின்னு கேட்கலாம். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து இந்த ஆர்டிக்கலோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இது எந்த பிரின்சிபலில் வரும், எந்த கோட்பாடில் வரும்ன்ட்டு குரூப் 1 கொஷின்ஸில் கேட்கலாம், ப்ரிலிமினரியில் கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ ஆர்டிக்கல் லைனாக இருக்காது. உங்களுக்கு இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில் என்னென்ன ஆர்டிக்கல் வரும்னு கொடுத்துருப்பேன். அதேமாதிரி காந்தியன் பிரின்சிபல்ஸ், அதேமாதிரி லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபலில் என்னென்ன ஆர்டிக்கல் அது கீழே வரும்னு சொல்கிறது நான் கொடுத்துருப்பேன். இதைப்படி படிச்சுக்கோங்க. முக்கியமான ஆர்டிக்கல் மட்டும் நான் சொல்லிவிடுவேன், அதை படித்தாலே போதும். ஆர்டிக்கல் 38 இது சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், ஸ்டேட் டு செக்யூர் a social order for promotion of welfare of the people. State to secure a social order for the promotion of welfare of the people. அதாவது சமுதாய பொருளாதார அரசியல் நீதியின் அடிப்படையில் சமுதாய அமைப்பை உருவாக்கி மக்களின் நலனை பெருக்கிட முயல வேண்டும். ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், சமுதாய பொருளாதார அரசியல் நீதியின் அடிப்படையில் சமுதாய அமைப்பை உருவாக்கி மக்களின் நலனை பெருக்கிட முயல வேண்டும். அதாவது வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்களுடைய நலனை பெருக்கணும். எப்படி பெருக்கலாம்? ஒரு சோஷியல் ஆர்டர், சமூக நீதியாக கொண்டு வரணும். அதுக்கு எதெல்லாம் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதை ஒரு டாக்ஸேஷன் கொண்டு வரது, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 39ல் 6 ஆர்டிகல் ABCDEF. ஒவ்வொரு ஆர்டிக்கலை பார்ப்போம். ஆர்டிகல் 39A, இந்த ஆர்டிகல் 39குள்ள சப்பிரிவு அது. டு செக்யூர் தி ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா
வாழ்வியலுக்கு தேவையான ஆதார வசதிகளை போதுமான அளவுக்கு கொடுத்தல். வாழ்வியலுக்கு தேவையான ஆதார வசதிகளை போதுமான அளவுக்கு கொடுத்தல். ஆர்டிகல் 39A. இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 100 நாள் வேலை திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஆர்டிக்கல் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் 100 நாள் வேலை திட்டம். அதுக்கப்புறம் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், இந்த ஆர்டிக்கல் மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. ஆர்டிக்கல் 39B அந்த சப்பிரிவு. ஆர்டிக்கல் 39 தான் ஆர்டிகல் 39க்குள்ள பி பார்ட். த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஃபார் தி காமன் குட். அதை வந்து பொது நலனுக்காக பொருள் வளங்களை பகிர்ந்தளித்தல். பொது நலனுக்காக பொருள் வளங்களை பகிர்ந்தளித்தல். அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட், அப்புறமா வந்து ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட், இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது இந்த ஆர்டிக்கல் மூலயமா. எல்லாருக்கும் வந்து சரிசமமாக கொடுக்கறது, ஈக்குவாலிட்டி, அதை வந்து இன்இக்வாலிட்டியை அபாலிஷன் பண்ணுறது. ஆர்டிக்கல் சி 39C. ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு சிலரிடம் சொத்து சேராமல் பார்த்து கொள்ளல். பொது நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு சிலரிடம் சொத்து சேராமல் பார்த்து கொள்வது தான் ஆர்டிக்கல் 39C. ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்ட்லாம் பண்ணாங்களே, அது வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்கறது சொல்கிறது. ஒரே ஆளுக்கிட்ட சொத்துலாம் சேரக்கூடாது. அடுத்து டி பார்ட், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். இந்த ஆர்டிக்கல் கேட்பாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் எந்த ஆர்டிக்கல்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 39. ஆண் பெண் வேறுபாடு இன்றி சம உழைப்புக்கு சமமான ஊதியம். தமிழில் வந்து ஆண் பெண் வேறுபாடு இன்றி சம உழைப்புக்கு சமமான ஊதியம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அது மென்னுக்கு வந்து ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உமனுக்கு வந்து 150 கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு 200 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல். இம்ப்ளிமெண்டேஷன் இதேமாரி பண்ணணும் சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 39D. அடுத்து 39E. ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் ஃபோர்சிபிள் அபியூஸ். தொழிலாளர்களின் ஆரோக்கியம், உடல் வலிமை மற்றும் குழந்தைகளின் இளம் பருவம் ஆகியவை துஷ்பிரயோகம் படுத்தக்கூடாது. தொழிலாளர்களின் ஆரோக்கியம், உடல் வலிமை மற்றும் குழந்தைகளின் இளம் பருவம் ஆகியவை துஷ்பிரயோகம் படுத்தக்கூடாது. அந்த சைல்ட் லேபர் ஆக்ட் அதெல்லாம் வந்து சொல்கிறது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் இ. இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃப். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். ஆரோக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுலாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது இந்த ஆர்டிக்கல் மூலயமா. இதெல்லாம் வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபல். அடுத்து 39A முக்கியமான ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 39A. டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர். ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிக்கல். அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதிமுறையை ஏற்படுத்துவது. ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதன் மூலம் சமமான நீதிமுறையை ஏற்படுத்துவது. ஆர்டிக்கல் 39A. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலிமா இதை வந்து சேர்த்தாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலிமா ஆர்டிக்கல் 39A வந்து சேர்த்தாங்க. டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ ப்ராவர்ட்டி லைன். பிலோ ப்ராவர்ட்டி லைன் அதாவது வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு சட்ட உதவி செய்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 39A. அடுத்த ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 41. டு செக்யூர் தி ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், old age, sickness and disablement. To secure the right to work, to education and to public assistance in case of unemployment, old age, sickness and disablement. தமிழில் பார்த்தீங்கன்னா அரசின் பொருளாதார திறனுக்கும் வளர்ச்சிக்கும் உட்பட்டு வேலை செய்யும் உரிமையும் கல்வி பெறும் உரிமையும் வழங்கவும், வேலை இல்லாத நிலையில், முதுமையில், நோயுற்ற போதும், இயலாத சூழ்நிலைகளில் அரசின் உதவியை வழங்கவும் முயல வேண்டும். தமிழில் எழுதிக்கோங்க. அரசின் பொருளாதார திறனுக்கும் வளர்ச்சிக்கும் உட்பட்டு வேலை செய்யும் உரிமையும்
கல்வி பெறும் உரிமையும் வழங்கவும், வேலை இல்லாத நிலையில், முதுமையில் நோயுற்ற போதும், இயலாத சூழ்நிலைகளில் அரசின் உதவியை வழங்கவும் முயல வேண்டும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 41 ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் கொடுக்கறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து தனி ரிசர்வேஷன் கொடுக்கறது. அப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது, தனி அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு தனியும் ஒரு இடம் ஒதுக்கிறது, தனி கியூ, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 41 மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. ஆர்டிகல் 42 டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஆர்டிகல் 42 என்ன சொல்லுதுன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் பற்றி சொல்லுது. தமிழில் வந்து மனிதாபிமான வேலை சூழல் அமைய மகப்பேறு சலுகை கிடைக்க வழி செய்தல் வந்து ஆர்டிகல் 42. அடுத்து ஆர்டிகல் 43 டு செக்யூர் எ லிவிங் வேஜ், எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகளுக்கு உரிய ஊதியம், வாழ்க்கை தர உயர்வு, போதிய ஓய்வு, கலாச்சார வாய்ப்பு ஆகியவற்றை அளித்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்கிற மறுபடியும், உழைப்பாளிகளுக்கு உரிய ஊதியம், வாழ்க்கை தர உயர்வு, போதிய ஓய்வு, கலாச்சார வாய்ப்பு ஆகியவற்றை அளித்தல். ஆர்டிகல் 43. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு, அப்புறம் வந்து போனஸ் ஆக்டு, கம்பெனிஸ் ஆக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ஆர்டிகல் 43 மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அடுத்து 43A டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஆர்டிகல் 43A நம்ம வச்சுங்க. ஆர்டிகல் 43A தமிழில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்தல். தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகத்தில் பங்கேற்க வாய்ப்பளித்தல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் இவங்க பங்கேற்கணும். எப்படி பங்கேற்கணும்னா ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஒரு யூனியன் இதெல்லாம் ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 43A. அதை ட்ரேட் யூனியன் ஆக்ட் மூலயமா, அடுத்து லேபர் ஆக்ட், இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47 டு ரைஸ் தி லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் and the standard of living of people and to improve public health. To raise the level of nutrition and the standard of living of people and to improve the public health. அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பொது சுகாதாரத்தையும் அதிக அளவு உயர்த்த வேண்டும். மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பொது சுகாதாரத்தையும் அதிக அளவு உயர்த்த வேண்டும் சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 47. நம்ம வந்து ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 47. அது மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் ப்ரோக்ராம், போலியோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம், எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 47 மூலிமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. அடுத்து காந்திய பிரின்சிபல்ஸ் காந்திய கோட்பாடுகள். ஆர்டிகல் 40 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். ஆர்டிகல் 40 முக்கியமானது, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் எந்த ஆர்டிகல்னு கேட்பாங்க, ஆர்டிகல் 40. இது வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ். இந்த வில்லேஜ் பற்றி, அப்புறம் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பற்றி வந்துன்னா அந்த இன்டாக்சேஷன் காந்திய கோட்பாடுகள். அடுத்து ஆர்டிகல் 43 டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் on an individual or cooperation basis in rural areas. To promote cottage industries on an individual or cooperation basis in rural areas. தமிழில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தனிநபர் அல்லது கூட்டுறவு முறையில் குடிசை தொழில்களை மேம்படுத்துதல். அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, சிறு குறு தொழில் சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 43 இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அடுத்து வந்து 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல். ஆர்டிகல் 43B. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 46 டு ப்ரொமோட் தி எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் scheduled caste and scheduled tribes and other weaker sections of the society and to protect them from social injustice and exploitation. To promote the educational and economic interest of
scheduled castes and scheduled tribes and other weaker sections of the society and to protect them from social injustice and exploitation. தமிழில் வந்து தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் சமூகத்தின் பிற நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்தோரின் கல்வி மற்றும் பொருளாதார நலனை காத்தல். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் சமூகத்தின் பிற நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்தோரின் கல்வி மற்றும் பொருளாதார நலனை காத்தல். ஆர்டிகல் 46. ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறது. எங்கள் பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன் கொடுக்குது, லோக்சபாவில் ரிசர்வேஷன், கவர்மெண்ட் ஜாபில் ரிசர்வேஷன் கொடுக்கறதுலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சொன்ன ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 46. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 47 டு ப்ரொஹிபிட் தி கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். தமிழில் பாருங்கள், உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய குடி, போதைப்பொருள், மருந்துகள் முதலியவற்றை தடுத்தல். உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய குடி, போதைப் பொருள்கள், மருந்துகள் முதலியவற்றை தடுத்தல். ஆர்டிக்கல் 47 இது வந்து காந்தியன் பிரின்சிபல். எப்படிலாம் இதை வந்து நம்ம தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸேஷன் ஹை பண்ணலாம், ப்ரைஸ் ஹை பண்ணலாம். அடுத்து ஆர்டிக்கல் 48 டு ப்ரொஹிபிட் தி ஸ்லாட்டர் ஆஃப் cows and other milk and draught cattle and to improve their breeds. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, பசுவதையை தடுத்தல், கன்றுகள் மற்றும் பால் தரும் பசுக்கள், தீவனம் இன்றி வாடும் கால்நடைகளின் நலன்களை பேணுதல். மறுபடியும் சொல்கிறேன், பசுவதையை தடுத்தல், கன்றுகள் மற்றும் பால் தரும் பசுக்கள், தீவனம் இன்றி வாடும் கால்நடைகளின் நலன்களை பேணுதல், காத்தல் சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 48. அது ஆன்டி க்ளவுசாட், அதை வந்து மாட்டை வெட்டக்கூடாது, சாப்பிடக்கூடாது சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 48. அடுத்த பிரின்சிபல் பார்த்திங்கன்னா லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள். ஆர்டிக்கல் 44 பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், அதை நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல். ஆர்டிக்கல் 44. சிவில் சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கிடையாது, சிவில் சட்டம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் பார்த்திங்கன்னா கோவா. யூனிஃபார்ம் சிவில் கோடை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் வந்து கோவா. ஒரே மாதிரியான சட்டம், எல்லா கேஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரியான சட்டம், எல்லா ரிலீஜனுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வரதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்து ஆர்டிக்கல் 45 இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they complete the age of 6 years. Yearly childhood care and education for all children until they complete the age of 6 years. தமிழில் பார்த்தீங்கன்னா 6 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி அளிப்பது. 6 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி அளிப்பது. இது வந்து பார்த்திங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 மூலிமா இந்த வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6 to 14 years இருந்தது. 6 to 14 years வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றிட்டாங்களே. இதில் வந்து 0 to 6 அட்லீஸ்ட் 6 years வரைக்கும் நம்ம கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கல் 45. ஆர்டிக்கல் 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆன்டி க்ளவுஸ்லாட்டுன்ட்டு வந்து காந்தியன் பிரின்சிபலில் பார்த்தோம். காந்தியன் பிரின்சிபலில் 48 ஆர்டிக்கலும் பார்த்தோம். அதில் இன்னொரு பார்ட் தான் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. தமிழில் பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைத்து பராமரித்தல். அதை வந்து இந்த கால்நடைகளுக்கு வந்து சில சப்சிடரி கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 48A டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் forest and wildlife. To protect and to improve the environment and to safeguard forest and wildlife. தமிழில் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறம், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக சொன்னது தான் வந்து ஆர்டிக்கல் 48. இது மூலயமா என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1980 ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து காடுகள் சட்டம் 1980. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கவர் பார்த்திங்கன்னா 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 49 டு ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ், பிளேசஸ், objectives of artistic or historic interest which are declared to be national importance. To protect monuments, places and objects of artistic historic interest which are declared to be national importance. தமிழில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியவற்றை பாதுகாத்தல். பழங்காலத்து வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியவற்றை பாதுகாத்தல். அதை வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் ஆக்ட், சேஃப்கார்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், அது யுனெஸ்கோ சைட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அது மத்திய அரசு கீழே வந்து ஒரு சில டெம்பிள்ஸ்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 50 டு செப்பரேட் தி ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் தி ஸ்டேட். டு செப்பரேட் தி ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் தி ஸ்டேட். தமிழில் பார்த்திங்கன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். ஆர்டிக்கல் 51 முக்கியமான ஆர்டிக்கல், இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச அமைதியும் பாதுகாப்பையும் ஊக்குவித்தல். சர்வதேச அமைதியும் பாதுகாப்பையும் ஊக்குவித்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டிக்கல் வந்து கேட்பாங்க. அதாவது நியூக்ளியர் பாலிசி வந்து கொண்டு வரது, இதெல்லாம் வந்து இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது. எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலிமா 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலிமா எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிக்கல் 39A, அடுத்து ஆர்டிக்கல் 43A, இதெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலயமா கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 48A, இந்த ஏலாம் போட்டிருக்கிறதுலாம் வந்து சட்ட திருத்தம் பண்ணது. அடுத்து 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 முக்கியம். இது மூலிமா கொண்டு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிக்கல் 38. இதில் வந்து எந்த பார்ட் பார்த்திங்கன்னா the state to minimize inequalities in income, status, facilities and opportunities. வருமானம், தகுதி, அந்தஸ்து, வாய்ப்புகள் இவை அனைவருக்கும் சமமாக கிடைப்பது. வருமானம், தகுதி, அந்தஸ்து, வாய்ப்புகள் இவை அனைவருக்கும் சமமாக கிடைப்பது. ஆர்டிக்கல் 38. ஆர்டிக்கல் 38 எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது மூலயமா பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 43B வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 43B. அடுத்து 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இதில் தான் அந்த வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஆர்டிக்கல் 45ல் 6 to 14 இயர்ஸை வந்து 6 years வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கலான்ற சொல்கிறது தான் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஆர்டிக்கல் 45 the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. இதுதான் ஆர்டிக்கல் 35ல் சேஞ்ச் பண்ண வேர்ட்ஸ். அதாவது வந்து 6 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகள் நலன் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றது 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தாங்க. டிபிஎஸ்பியோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் செயல்பாட்டு தன்மைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க? பிளானிங் கமிஷன் 1950. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கமிஷன் கவுன்சில். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952. திட்ட கமிஷன். பிளானிங் கமிஷனா திட்ட கமிஷன் 1950. இதுதான் இப்போ எப்படி ஆச்சுன்னா நீதி ஆயோக். நீதி ஆயோக் 2015 ஜனவரி 1 இருந்து நேஷ்னல் பிளானிங் கமிஷன் வந்து நீதி ஆயோகாக மாறுச்சு. அடுத்து மினிமம் வேஜ் ஆக்ட். மினிமம் வேஜஸ் ஆக்ட்
மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து 1948, அதை வந்து குறைந்த ஊதிய சட்டம் 1948. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் and Regulation Act. Child Labor Prohibition and Regulation Act 1986. அது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986. Child Labor Prohibition and Regulation Act. Bonded Labor System Abolition Act. Bonded Labor System Abolition Act 1976. Bonded Labor System Abolition Act 1976. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976. அடுத்து மைன்ஸ் ஆக்ட் சுரங்கச் சட்டம் 1952. சுரங்கச் சட்டம் 1952. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா கொஷின்ஸ் கொடுப்போம் பாருங்க, அப்போ பாருங்கள், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 1948. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. அடுத்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. மகப்பேறு உதவி சட்டம் தமிழ் எழுதிக்கோங்க. மகப்பேறு உதவி சட்டம் 1961. அடுத்து ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் 1976. அது வந்து சம ஊதிய சட்டம் 1976. அடுத்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இது கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்டிருக்காங்க. 1987. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. அதான் வந்து சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் 1987. கமிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன கமிஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் எழுதிக்கோங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 1993. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 1993. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அதுவும் 1993. தமிழில் வந்து தேசிய சிறுபான்மையர் ஆணையம். அடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் 1992. அப்போ வச்சுக்கோங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் 1992. தேசிய பெண்கள் ஆணையம் 1992. அடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் 2007. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையம் இது ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துருப்பேன். இதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியம். டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.